நிஃப்டி வர்த்தக முடிவில் 76 புள்ளிகள் உயர்ந்து 11,738 புள்ளிகளுடன் நிறைவடைந்தது. அதாவது 0.66% உயர்வுடன் இன்றைய வர்த்தகத்தை நிறைவு செய்தது. நிஃப்டி ஆட்டோ இன்றைய வர்த்தகத்தை ஏற்றத்துடன் நிறைவு செய்தது. இன்று 1.39% உயர்வுடன் தன் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. நிஃப்டி மீடியா இன்று 2.54% இறக்கத்துடன் நிறைவு செய்தது. நிஃப்டி ரியாலிட்டி இன்று 1.85% இறக்கத்துடன் நிறைவு செய்தது. நிஃப்டி மெட்டல் இன்று 1.52% இறக்கத்துடன் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. சென்செக்ஸ் இன்றைய வர்த்தகத்தை 304 புள்ளிகள் உயர்வுடன், அதாவது 39,878 புள்ளிகளுடன் இன்றைய வர்த்தகத்தை நிறைவு செய்தது. அதாவது 0.77% என்ற உயர்வுடன் நிறைவடைந்தது. சென்செக்ஸ் 30 பங்குகளில் டைட்டன் பங்கு இன்று 4.44% உயர்வுடன் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. இன்றைய ஏற்றத்திற்கு காரணம் டைட்டன் தன்னுடைய Q2 பிஸ்னஸ் சேல்ஸ் ப்ரீ கோவிட் லெவலுக்கு இருக்கும் என்று நியூஸ் வந்ததால் இந்த ரைஸ் ஏற்பட்டிருக்கிறது. பஜாஜ் ஃபினான்ஸ் இன்று 4% இறக்கத்துடன் நிறைவு செய்தது. சென்செக்ஸ் 30 பங்குகளில் 16 பங்குகள் ஏற்றத்துடன் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. மீதி 14 பங்குகள் இன்று வர்த்தகத்தை இறக்கத்துடன் நிறைவு செய்தது. இன்றைய மதிப்பில் சென்செக்ஸின் பங்கு மதிப்பு 78,36,373 கோடிகள். சென்செக்ஸ் ஸ்டாக்ஸின் PE ரேஷியோ 29.13 மடங்காக உள்ளது மற்றும் PB வேல்யூ 2.98 மடங்கு மதிப்பாக உள்ளது. இந்த மதிப்பீடு என்னையை பொறுத்த வரைக்கும் அதிகம் என்று சொல்லுவேன். இன்றைய சந்தையில் FII நிகர முதலீடாக 1093 கோடிகள் சந்தையில் முதலீடு செய்து உள்ளார்கள். DII நிகர மதிப்பாக 1129 கோடிகள் என்று சந்தையிலிருந்து வெளியில் எடுத்துள்ளார்கள். TCS தன்னுடைய Q2 ரிசல்ட்டை இன்று அறிவித்துள்ளது. ப்ராஃபிட், அதாவது லாபம் மட்டும் 6.6% உயர்வுடன் அறிவித்துள்ளது மற்றும் நிர்வாகம் பைபேக் அப்ரூவல் பண்ணியுள்ளது. பைபேக் வேல்யூ 3000 பர் ஷேர் அறிவித்துள்ளது 16,000 கோடிக்கு வாங்குவதற்காக. டைட்டன் தன்னுடைய Q2 பிஸ்னஸை ப்ரீ கோவிட் லெவலுக்கு பிஸ்னஸ் ஆகியுள்ளதாக இன்று நியூஸ் வருகிறதுனால் இன்று டைட்டன் ஷேர் மட்டும் தன் பங்கு விலை 6% மார்க்கெட்டில் உயர்ந்து வர்த்தகத்தை நிறைவு செய்துள்ளது. விப்ரோ நிறுவனம் தன்னுடைய பைபேக் பிளானை அக்டோபர் 13, 2020 அறிவிக்க உள்ளதாக இன்று தகவல் வந்துள்ளது. இந்த பைபேக் உறுதி என்றால் கடந்த 5 வருடங்களில் இது 4வது பைபேக் விப்ரோ அறிவிக்கும் பைபேக் பிளான் ஆகும். ITC சேவலான் இன்று ஒரு மிக சந்தோஷமான செய்தியை சொல்லியுள்ளது. தன்னுடைய சேவலான் பிராண்ட் இந்த ஒரு வருடத்தில் மட்டும் 1 கோடி ரூபாய் மதிப்பில் விற்பனை ஆகியுள்ளது என்று சொல்லியுள்ளது. இதுதான் சேவலான் தான் முதல் பிராண்ட் ஒரு வருடத்திற்குள் 1 கோடி விற்பனை ஆவது. அமேசான் நிறுவனம் ஃபியூச்சர் குரூப் மற்றும் ரிலையன்ஸ் ரீட்டைல் டீல் எதிராக தன்னுடைய லீகல் நோட்டீஸை ஃபியூச்சர் குரூப்புக்கு அனுப்பியுள்ளது.